Hi all, so in the video, நம்மளோட weight loss video ஓட continue தான். So இன்னைக்கு என்னோட morning start with a warm water with green tea. நான் ஏன் டெய்லி பேசிஸில் வீடியோ அப்லோட் பண்ணலான்னா மோஸ்ட்லி ஃபுட் ரொட்டீன் சேமாக இருக்கும் போது ஒரே வீடியோவை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னைக்கெல்லாம் என்னோட ஃபுட் ரொட்டீன் ஒரு நாளைக்கு மாத்திரனோ அந்த வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணலான்னு தான் விட்டுட்டேன். அண்ட் ஒரு குட்டி டிப்புன்னு சொல்லலாம், நான் எதை விட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் எப்படி இதை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், வீக்லி 3 days நான் டயட் இருக்கேன்னா 2 நாள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவேன், திருப்பி அப்படியே அந்த ரொட்டீன் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் என் வெயிட் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குமே தவிர குறையல. அண்ட் அந்த சேம் டயட் பிளான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் தெரியுது. இதனால நான் நினச்சேன், என்ன பண்ணாலும் வெயிட் குறைய மாட்டேங்குது, மேபி அந்த டயட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலையான்னு அதை தான் குறை சொன்னேனே தவிர என் மேலே இருக்கிற தப்பு எனக்கு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் அ கீன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம் டயட்டில். அப்படி இருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு விஷயமும் இருக்குங்க, நோ சொல்ல பழகிக்கணும். சிச்சுவேஷன் இடத்துல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நம்மளும் உட்காந்துருவோம் அப்படின்னு யோசிச்சோன்னா அது அப்படியே போயிடும். ஸோ வேணுமான்னு கேட்டால் இல்லை வேண்டாம் எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தப்பிச்சிருங்க. அவங்க மனசு நோகக்கூடாதுன்னு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் டயட் இருக்கிறது பிரயோஜனமே இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லஞ்சோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு மார்னிங் போல் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் 2 வாட்டர்மெலான் ஸ்லைசஸ் எடுத்துக்கிட்டேன். பசிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பசி இல்லைன்றதுனால தான் நான் இவ்வளோ சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைனா இது கூடவே நான் ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்ருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எக் ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருப்பேன், ஓட்ஸ் சாப்பிட்ருப்பேன், ஏதாவது எடுத்திருப்பேன். பட் ஸ்டில் எனக்கு இதுவே ஃபில்லிங்காக இருக்குன்றதுனால நான் எதுவும் எடுத்துக்கல. மேபி நிறைய ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுக்கிறதுனால அவ்வளோ பசி எடுக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாகவே நிறைய ஒர்க், ஸோ அதனால் பெருசாக என்னால் எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால. ஒர்க் டயர்டில் எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு என்னோட டயட்டை மிஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நைட்டுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன் மார்னிங்கே. இன்னைக்கு மதியம் என்னோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, அது கூடவே நிறைய கேரட் பொரியல் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே முருங்கைக்காயெல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன், ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். 3 போல் அவிச்ச முட்டை எடுத்துக்கிட்டேன். as I told you guys already, நான் அது உள்ளே இருக்கிற யாக் சாப்பிட மாட்டேன், ஒயிட் மட்டும்தான். நான் மதியம் லஞ்சுக்கு பார்த்தேன்னா இன்னைக்கு ரைஸ் எடுத்தேன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே சப்பாத்தி எடுத்துப்பேன். இந்த மாதிரி அல்டர்னேட்ஸ் ஒன்று சாப்பிடுவேன். ஃபில்லிங்காக இருக்குமா, பசி எடுக்காதான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு பசியே தெரியாது. எனக்கு இந்த லஞ்ச் டைமில் ஏதாவது டிவியில் கார்ட்டூன் பார்த்துட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் சைடில் அப்படியே லேப்டாப்பில் கார்ட்டூன் வச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எவ்வளோ ஒர்க் ஹெட்டிக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நடுவில் பீஸ்ஃபுல் டைம்ஸ் வேணுங்க, அப்படி இல்லைனா அந்த டேவே வர்ஸ்ட்டாக தெரியும். இன்னும் எங்கள் அப்பா அம்மா நான் எல்லாரும் சேர்ந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்கும்ன்றதுனால நான் 1 o'clockலாம் சாப்பிட்ருவேன். அப்போ 2 மணிக்கு தான் வருவாங்க, ஸோ அதனால் அப்படியே மிஸ் ஆயிரும். ஈவினிங் ஸ்நாக்கு நல்லா ஒரு பெரிய பவுல் அளவுக்கு பப்பாயா எடுத்து வச்சிருந்தேன். வெயில் காலத்தில் டயட் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கிடைக்குது, நிறைய சாப்பிட முடியுது. நான் தண்ணி 4 லிட்டர் எய்ம் வைப்பேன் ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு. பட் நான் மேக்ஸிமம் குடிக்கிறது 2 லிட்டர் இல்லை 3 மிஞ்சி அதிகமாக போனா. எதுக்கு கேட்குற? எதுக்கு கேட்கணும்? நீ தான் 10th +2 காலேஜ் அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டேன். இதில் வராது. பாஸா ஃபெயிலா? பாஸ். பாஸா ஃபெயிலா? ஃபெயிலு. அதான் இன்னும் நல்லா விடுஞ்சது பாரு, நல்லா விடுஞ்சு. என்னது இது? நான் இல்லை, உனக்கு தான் அது, எனக்கு இல்லை. நீ 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 நைட்டு பாஸா ஃபெயிலான்னு கேட்கலாம். சொல்லு, பாஸா ஃபெயிலா? கரெக்டாக சொல்லிடுச்சு, அது ஆல்ரெடி பாஸ் ஆயிடுச்சு. ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். நானும் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனேன். அப்புறம் என் சித்தி வீட்டுக்கிட்ட நிறைய குட்டீஸ்லாம் இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் சொல்லிட்டு நானும் அவங்களோட போய் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் லிட்டரலி என்னோட சின்ன வயசை ஞாபகப்படுத்துது. நொண்டி விளையாட்டுன்னு சொல்லுவோம் இதை. எந்த பெட்டியில் நம்ம கல் போடுறோமோ அதை தாண்டி மற்றதெல்லாம் குதிச்சுட்டு போகும்போது அந்த கல்லை எடுத்துட்டு வெளியே வரணும். ஜம்முன்னு விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா ராகி மாவில் வெங்காயம்லாம் போட்டு அடைக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. இன்னும் இதில் முருங்கைக்கீரை போட்டால் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி அவைலபிள் இல்லை, நைட்டில் செஞ்சதுனால அதை மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ அதில் இந்த மாதிரி அடையை தட்டிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான அடை ரெடி. ராகி மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ டயட்டில் இருக்கும் போது ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும், டேஸ்டியாகவும் சாப்பிடணும்னா இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. மோஸ்ட்லி கடையில் வாங்குற மாவை விட நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஏன்னா ஒரு வாட்டி நானும் கடையில் வாங்கின மாவில் ட்ரை பண்ணும்போது கணரும்னு சொல்லுவாங்க, எனக்கு அந்த மாதிரி இருந்தது.
ஒரு ராகி மாவு அடை எடுத்துக்கிட்டாச்சு. அது கூடவே குக்கும்பர் அண்ட் 2 முட்டை வந்துட்டு நான் ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சிருந்தேன். அது அடை கூட சாப்பிட சட்னி சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல ஆல்ரெடி குருமா இருந்ததுனால நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். பட் அதுவுமே நல்லா தான் இருந்தது. நைட் ஃப்ரெஷ்ஷா ஒரு குளியல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா என்னோட யூஸ்வல் ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி 2 வீக்ஸ் தான் ஆகுது. ஸோ ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் எனக்கு என்னன்றது தெரியல. பிகாஸ் எவ்ரிதிங் இட்ஸ் டேக் டைம். அவங்க சொல்லும் போதே இட்ஸ் லைக் 2 to 3 months ஆகும் நம்மளோட ஸ்கின் அது வந்துட்டு சேஞ்சஸ் காட்ட. அல்டர்னேட் டேஸ் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது போட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. அண்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். அதனால என்னன்னு தெரியல, எனக்கு பயங்கர கோல்ட் ஆயிருச்சு. பிகாஸ் நான் வெட் ஹேர்லேயே போட்டுட்டேன். அது ஏன் தப்பு. நல்லா ஹேருக்கு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஜம்முன்னு தூங்க போயாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு டயட் ரெசிபியோட வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். until it's bye from Shweta. Hello 1 second. ஆல்சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.